எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையை பத்தி பார்க்க போறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக விசேஷமாகும். இந்நாளில் அம்மனை வழிபடுவதால் சகல செல்வங்களும், ஆரோக்கியமும், மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆடி முதல் வெள்ளி அம்மனின் வடிவான தேவி ஸ்வர்ணாம்பிகையை வழிபட்டால் வளமும் செழிப்பும் வந்து சேரும். இரண்டாவது வெள்ளி அம்மனின் வடிவான அங்காளம்மனை வழிபட்டால் பில்லி, சூன்யம், கண் திருஷ்டியும் விலகி செல்லும். மூணாவது வெள்ளி அம்மனின் வடிவான தேவி காளிகாம்பாளை வழிபட்டால் ஆரோக்கியம், தைரியம், தன்னம்பிக்கை வளரும். நாலாவது வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனை வழிபடுவதால் வாழ்வில் தடைகள் நீங்கும், உறவுகள் மேம்படும். ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபடுவதால் சகலவித ஐஸ்வர்யமும் சகல செல்வமும் வந்து சேரும். மேலும் கடைசி வெள்ளி அன்று வரலட்சுமி பூஜை கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் குடும்பத்திற்காக பூஜை செய்வதால் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் குடும்ப ஒற்றுமையும் வந்தடையும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. ஆடி வெள்ளி அன்று எல்லா அம்மன் கோயில்களிலும் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், தேன், நெய், குங்குமம், சந்தனம், மஞ்சள், பன்னீர், எலும்பிச்சை, பஞ்சாமிர்தம் போன்றவற்றில் சிறப்பு அபிஷேகமும், தாமரை, அரளி, மல்லி, ரோஜா, மரிக்கொழுந்து, பவளமல்லி போன்ற மலர்களாலும், வளையல்களும், ரூபாய் நோட்டுகளும், காய்கறிகளும், பழங்களும் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்படுகின்றன. மேலும் அம்மனுக்கு பெண்கள் அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை, நெய் கலந்த மாவிளக்கை ஏற்றி எலுமிச்சை மாலை அணிந்து வணங்குவர். மேலும் பல தகவலுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும்